அம்மா, புடவை வாங்கலையா? ரொம்ப கம்மியான ரேட்டில் புடவை விற்கிறேன். புடவை வேணும்னா வாங்கம்மா. ஐ, வெளியே புடவை விற்கிறாங்களா? போய் பார்ப்போம். வாங்கம்மா, உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல புடவையெல்லாம் அதில் இருக்குது. வந்து பாருங்க, கம்மியான ரேட்டு தான். எத்தனை புடவை வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்க, பார்க்குறீங்களா? எடுத்து காட்டவா உங்களுக்கு? சரிங்கக்கா, எடுத்து காட்டுங்கக்கா. உட்காருமா, எடுத்து காட்டுறேன். இந்த டிசைன்லாம் இப்போ வந்ததுமா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்துடு. உன் கலருக்கு அந்த சிவப்பு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கோ. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குக்கா, நான் இந்த கலரே எடுத்துக்கிறேன்க்கா. இருங்க, நான் போய் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, போய் எடுத்துகிட்டு வா. அத்தை, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்க அத்தை. இந்த புடவை நான் வாங்கிக்கிறேன் அத்தை. கொஞ்சம் காசு இருந்தால் எடுத்து தரீங்களா? என்னது, காசு வேணுமா? ஏண்டி, விற்கிற விலைவாசிக்கு காயே வாங்க முடியாமல் இருக்குது, உனக்கு புடவை வேற வாங்கணுமாடி? இதில் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா என்ன தெரியும் உனக்கு கொடுத்துட்டா, வந்து உரிமையாக காசு கேட்குற? பேசாமல் போய் புடவைய கொடுத்துட்டு வேலையாக பாருடி, போடி. என்னம்மா, பணம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? கொடுங்க, எனக்கு மணி ஆயிடுச்சு. இல்லைங்க்கா, எனக்கு இந்த புடவை வேணாங்க்கா, நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்கக்கா. என்கிட்ட கொடுக்க காசு இல்லைக்கா, வேணாம். ஏம்மா, காசு இல்லாமையே என்னை இவ்வளோ நேரம் உட்கார வச்ச? என் பொழப்ப கெடுக்கிறியே. அட, என்ன நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது? இவ்வளோ கருப்பாயிருச்சு. முதல்ல பார்லருக்கு போகணும், அப்போ தான் நம்ம மூஞ்சி கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். அம்மா பாரும்மா, என் மூஞ்சியெல்லாம் கருப்பாயிருச்சு. நான் பார்லருக்கு போகணும், எனக்கு காசு கொடுமா. அப்போ தான் கொஞ்சமாச்சும் என் மூஞ்சி நல்லா இருக்கும். சரிம்மா, அண்ணன் பீரோவில் 5000 ரூபா இருக்குது, நீ எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிக்கம்மா. அத்தை, நான் 300 ரூபா கேட்டதுக்கு காசே இல்லைன்னு சொன்னீங்க அத்தை. இப்போ 5000 ரூபா எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க அத்தை. உங்களுக்கே நியாயமாக இருக்கா அத்தை? ஏண்டி, நீ யாரடி வந்து எகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், உன் காசுல இல்லைல்ல. என் மகன் காசு என் மகளுக்கு தாண்டி. எங்கள் அண்ணன் காசை நாங்கள் எப்படி வேணாலும் செலவழிப்போம், அதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை, சரியா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னு வந்து உரிமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் பேச்சை பாரு.